என்ன என்ன ரங்கத்தா இங்கதானே இருக்கேன். நம்ம சிந்தாமணி கிணத்து மேட்ல நின்னுகிட்டு குதிக்க போறேன் ரகல பண்ணுதுப்பா. ஊரே அங்க கூடி நிக்குது. உன் மாமன் சொல்லி கேட்கல, பயமா இருக்குது. சித்த என்னன்னு வந்து கேட்க. வேண்டாமா வேண்டாம். வேண்டாமா சிந்தாமணி. சிந்தாமணி இருக்கு. சிந்தாமணி மேல போ. சிந்தாமணி என்ன? நான் வரேன். மாமா வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து சிந்தாமணி பிடிக்காம நான் பிடிக்க போறேன். நான் பிடிச்சு தரேன். உன் மாமா கொஞ்ச நேரம் கிணத்துக்குள்ளார பாத்துக்கிட்டு இருந்தா நமக்கே தலை சுத்துது. அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் கிணத்துக்குள்ளார பாத்துக்கிட்டு இருந்தது. வாந்தி வராம என்னையா செய்யும்? நியாயமா இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா இந்த சூழ்நிலையில நீங்க யாருமே சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா. சிந்தாமணி எப்படி ஆச்சு? யார் காரணம்? இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. உன் கூட சேர்ந்து பால் பழம் சாப்பிட வேண்டிய பொண்ணு இப்படி மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்லுவேன் தம்பி? ஆண்டவா, இது என்னப்பா சோதனை? மாமா 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 என்ன என்ன நீ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்ட? அவங்க எல்லாம் என்னன்னு சொல்றாங்க? அந்த அந்த குழந்தை வயித்துல இன்னொரு எப்படி? இது பாரு பத்திரிக்கை அடிச்சு வெத்தலை பாக்க வச்சு ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாச்சு. இப்போ 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 இதெல்லாம் என்ன பண்றது மாமா? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல மாமா. எனக்கு எனக்கு புரியாத பல விஷயங்களை நீ தானே புரிய வைப்ப. இப்ப நான் என்ன பண்றது சொல்லு மாமா. இப்ப நான் என்ன பண்றது சொல்லு மாமா. மாமா மாமா ஐயோ ஐயோ மாமா இல்ல, நீ போக என்ன விட்டு இப்படி போக. எனக்கு என்ன தெரியும் மாமா? என்ன விட்டு நீ போக. நான் உன்னை சாமி மாதிரி நடிச்ச மாமா. நீ இப்படி என்ன விட்டு நீ போலாமா? உன் போட்ட வண்டியை விட்டு நீ போலாமா மாமா? உன் பொண்ணு இந்த மாதிரி நிலைமையில நான் எப்படி மாமா? எனக்கு என்ன தெரியும் மாமா? இந்த திருவாட்டா இருக்கா, அவன் பார்த்துக்கொண்டு நீ போயிட்டு நீ ஒரு கொலை மாமா. உன் பொண்ணு வண்டியை விட்டு நீ போ. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ தெய்வமே, நான் இப்போ நான் உன்ன மாதிரி கோழை இப்ப சொல்றேன் மாமா. சத்தியமா சொல்றேன். நீ போன மாதிரி உன் சிந்தாமணியை விட்டு நான் போக மாட்டேன். அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம நான் காப்பாத்துறேன் மாமா. நான் காப்பாத்துறேன். இது சத்தியம். எத்தனை நாளைக்கு தான் அப்படி சாப்பிடாம கொள்ளாம மாமனே நினைச்சு உட்கார்ந்து இருப்ப. போனவங்க திரும்பி வர போறாங்க. மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை கவனிப்பா. சிந்தாமணி தவிர வேற யாரையுமே தொடமாட்டேன்னு சொன்னவனுக்கு கல்யாணம் நின்னு போச்சாம. அப்படி என்றா நடந்தது? அது இப்பதான் அதோட மாமனை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அது மனசு போய் குத்தி விடுறியா? ஓ, மாமன் செத்து போனவளதான் கல்யாணம் நின்னு போச்சா? ஆமா, மாமன் எப்படி செத்து போனா? அதெல்லாம் அவனுக்கு எதுக்கு? போலாம் வண்டியில ஏறு.
புலி அசந்தா எலி கூட வாழை பிடிச்சு பாக்கும்பாங்க. பொண்ணுமணி, என்ன புள்ள, எதுக்கு இந்த நேரத்துல வந்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். முக்கியமான விஷயமா? ஆமா, இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மைய இப்ப சொல்றேன். ஊரே பார்த்து மரியாதை கொடுத்த உன் மாமன் குடும்பத்தை இன்னைக்கு கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு ஆளாக்குனது என் அண்ணன் தான். என்ன புள்ள சொல்ற? என்னைக்கு என் அண்ணனை நீ அடிச்சியோ அன்னைக்கு உன் சந்தோஷத்தை அழிக்கணும்னு என் அண்ணன் முடிவு பண்ணிட்டான். நீ அடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல, அதான் என்னையும் சேர்த்து டவுனுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அவனால உழைச்சு சம்பாதிக்கவே முடியல, என்ன வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் யாரோ ஒருத்தனை பார்க்கணும்னு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா. நான் எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. மாட்டேன்னு சொன்னா என் உயிருக்கே ஆபத்துன்னு அவன் சொல்றபடி எல்லாம் நான் ஆட ஆரம்பிச்சேன். இங்கே நான் வந்துடுறேன். சிந்தாமணி, நல்லா இருக்கியாமா? நீங்க யாரு? நானும் பொண்ணுமணி சிநேகிதம்மா. படிச்சு முடிச்சுட்டு உன்னை கையோட கூட்டிட்டு போறதுக்கு பொண்ணுமணி இங்க வந்திருக்காமா. அப்படியா? இப்ப எங்க இருக்காரு? இடம் தெரியாதனால பொண்ணுமணி இதே ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காமா. நானும் உங்க ஆஸ்க்கு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. இங்கதாம்மா தங்கியிருக்கா. வாங்கம்மா, அட போலாம், வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. மாமா, என்ன சிந்தாமணி இப்படி பாக்குற? இன்னைக்கு ஒரு நாள் இவர்தான் உனக்கு மாமன். ஐயா, முறையா பொண்ணு கேட்க போன உங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணு மணி முடியாதுன்ட்டான். முறதவரி இப்ப அவளை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆசைப்பட்டவர் நீங்க அனுபவிச்சு முடிச்சிருங்க. கடவுளே வந்தாலும் அவனை நான் பார்த்துட்டு போ. வாழ்க்கையை அடியோட அழிச்சிட்டு இருக்கேன். எனக்கு தான் சிந்தாமணி நெகத்தாளமா பேசினான்ல, அவனுக்கு நான் யாருன்னு காமிக்க போறேன். உள்ள பொண்ணுமோட வருங்கால பொண்டாட்டியா மல்லியம்பட்டி சின்னச்சேவன் சாந்தி மூத்த நடத்திட்டு இருக்காரு. எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காத பொருள் இன்னைக்கு உன்னால எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னையும் மறக்க மாட்டேன், இந்த நாளையும் மறக்க மாட்டேன். என்ன நீ மறக்காம இருக்கிறதுக்கு இந்த புடி. அங்க நடந்த அதிர்ச்சியில உன்னோட சிந்தாமணி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தா. நான் எவ்வளவு பேசி அவளுக்கு நான் யாருன்னே தெரியல. அவ வாங்கிட்டு வந்த துணியவே அவளுக்கு போட்டு நான் தான் ஐயா அவளை ஆட்டோல ஏத்தி அனுப்பி வச்சேன். சிந்தாமணி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே மல்லியம்பட்டி சின்ன ஜமீன்தார் மகன் தான். அதுக்கு காரணம் என் அண்ணன் தான். நான் உண்மையை சொன்ன உடனே நீ கோவத்தில் ஏதாவது செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும். அதான் நான் வரும்போதே எங்க அண்ணனுக்கு சோத்துல விஷத்தை கலந்துட்டேன். போலீஸுக்கும் சொல்லி அனுப்பிட்டேன். நீ சிந்தாமணி மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவளை பாத்துக்கிறதுக்கு யாரு யாருக்கா? அதனாலதான் இப்படி செஞ்சேன். பாடி உள்ள இருந்து எடுத்துட்டு வாங்க.
போலாம் மாமா. என்னால வந்த பிரச்சனைக்கு என்ன மன்னிச்சிரு பொண்ணு மணி. பிடிவாதம் பிடிக்காம இந்த புடவைய கட்டி சிந்தாமணி, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? இந்த புடவை உனக்காகவே வாங்கினது. இப்ப நீ இதை கட்டிக்கணும். ம்? ரங்கத்தாவை கட்டி விட சொல்லிட்டா? ஆ? உன் மாமன் நான் சொன்ன கேப்பல்ல? சொன்ன கேப்பல்ல? மாப்பிள மொட்டடிச்சாதான் சிந்தாமணிக்கு நிறைய முடி முளைக்கும். வாழ்நாள் பூரா நீ அவளுக்கு பூ வச்சு அழகு பார்க்கலாம்.